ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். எல்லாருக்குமே கடையில் வத்தல் வடகம் வாங்குறத விட வீட்டில் நம்மளே செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இப்போ நல்ல கோடை காலமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் எப்படி வத்தல் வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல செஞ்சு பார்க்குறவங்க 1 கப் அளவுக்கு செஞ்சு பாருங்கள். 1 கப் பச்சரிசியை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி மூடி வச்சிடலாம். நைட்டு அரைச்சிங்கன்னா மூடி வச்சுட்டு காலையில் நம்ம கூழ் காய்ச்சிடலாம். அரிசி வத்தலில் தண்ணி வத்தலும் போடலாம், கட்டி வத்தலும் போடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தண்ணி வத்தல். அதனால நம்ம 1 கப் அரிசி எடுத்து அரைச்சிருந்தோம் இல்லையா, 1 கப் அரிசிக்கு 7 கப் வீதம் தண்ணி கலந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இதுவே கட்டி வத்தலாக இருந்தால் இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. முதல்ல நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம். 1க்கு 7 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 6 கப்பே வச்சு நம்ம செய்யலாம். ஆனால் முதல்ல செஞ்சு பார்க்குறவங்க 7 கப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதை ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை இல்லை ஒரு நல்ல கனமான குக்கரில் மாற்றிக்கோங்க. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, காரத்துக்கு 4 பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஜீரகமும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வேறு எந்த பொருட்களும் இதுக்கு தேவைப்படாது. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பை முதல்ல மிதமான தீயில வச்சுட்டு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அரிசி மாவு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சிக்கும், கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது நம்ம தனியாக அரிசி வத்தலில் தான் பண்ண போகிறோம். இதில் கிழங்கு மாவோ ஜவ்வரிசியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. தனியாக அரிசி வத்தலில் எப்படி கூழ் வடாம் போடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வத்தல் வடகம்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். கடையில் வாங்குற வத்தலில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதில் உப்பு நிறைய போட்டிருப்பாங்க. அதே போல் புசு புசுன்னு பொரியணுங்கிறதுக்காக கிழங்கு மாவு சோடா உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதை விட நீங்கள் இப்படி தனியாக வீட்டில் பியூராக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி வத்தல் உங்களுக்கு ரொம்ப உப்பு ஏற்காது, அதனால் பார்த்து கவனமாக சேருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சாக்களே அடுத்தடுத்து சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால தீயை நல்ல மிதமாக வச்சுட்டு கைவிடாமல் கிளறுங்க. இன்னும் கொஞ்சம் பதம் வரணும். பச்சை மிளகாவை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது தண்ணி வத்தல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெங்காயம்லாம் எதுவும் தேவைப்படாது. பாருங்கள், இப்போ நல்ல பதம் நீங்கள் தூக்கி ஊற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்ச பிறகு தான் நம்ம பச்சை மிளகாவையும் ஜீரகத்தையும் சேர்க்க போகிறோம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தை லேசாக உள்ளங்கையில் வச்சு கசக்கி இப்படி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். அடுப்பை அணைச்ச பிறகு இதெல்லாம் சேர்த்தாலே போதும். அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். நீங்கள் முதல்லே போட்டு கிளறணும்னு இல்லை. இப்போமே மாவு உங்களுக்கு பதமாக வெந்துட்டுருக்கோம். ஏன்னா 7 கிளாஸ் தண்ணி வச்சு நம்ம காய்ச்சிருக்கோம். இந்த நேரத்துக்குள்ளே வெந்திருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த மாதிரி தண்ணியை வச்சு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது. இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம வத்தல் போட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் காயுது. இந்த மாதிரி வெயில் இருக்க சமயத்தில் வத்தல் போட்டிங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு வத்தல் ரெடி ஆகிடும். வாங்க வத்தல் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி விரித்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன். ஏன்னா மொத்தமாக வச்சு போட முடியாதுங்கிறதுனால சின்ன பவுலில் போட்டுக்கிறோம். தண்ணி வத்தல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கோரி கோரி ஊற்றிடலாம். நம்ம கட்டி வத்தல் அப்படின்னா நம்ம ஸ்பூனாலேயோ கையாலேயோ கிள்ளி கிள்ளி வைக்கணும். பொதுவாக வத்தல் போடையில் கொஞ்சம் அதிகாலை நேரமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் இல்லாமல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 பக்கமும் வெயிட் வைக்கிறதுக்கு இடம் வழி விட்டுட்டு நீங்கள் வத்தல் போட்டுக்கோங்க. துணி பறக்காமல் இருக்கிறதுக்காக 4 பக்கமும் ஏதாவது வெயிட் வைக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஊர் சைடுகளில் காக்கா தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கருப்பு துணியோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைப்பாங்க. இங்கே காக்கா தொந்தரவுலாம் இல்லாததுனால நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஒரே சைஸாக வத்தல் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், வத்தல் எல்லாம் போட்டாச்சு. இது அன்றைக்கி ஈவினிங் நான் காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரே நாளில் காஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி மடக்கி நம்ம துணியை எடுத்து வச்சிடலாம். மறுநாள் காலையில் திரும்ப விரிச்சிடுங்க வெயிலில். மறுநாள் காலையில் நான் விரிச்சிட்ருக்கேன். இது பாருங்கள் 2வது நாள் ஈவினிங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம துணியிலேருந்து எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றி திருப்பி ஒரு தட்டில் வச்சு காய வச்சிடலாம். எப்படி எடுக்கணும் வத்தலை அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி புரட்டி போட்டுட்டு அடிபாகத்தில் தண்ணி தெளிங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 30 செகண்டோ 1 நிமிடமோ ஊற வைங்க.
மேல் பாகத்தில் இல்லைங்க, துணியோட அடிப்பகுதியில் தண்ணி தெளித்து ஒரு 30 செகண்ட் வைங்க. வத்தல் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. துணியோட எல்லா பகுதியிலையும் வத்தலோட அடிப்பாகத்தில் படுற மாதிரி தடவி விட்டுட்டு வத்தலை எடுத்து பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வரும். ஈரப்பட்ட பகுதி மேல் பாகம் இருக்குமாறு தட்டில் அடுக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வத்தலையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம 2 நாள் நம்ம துணியில் போட்டு காய வச்சுருக்கோம். இப்படி தட்டில் வச்சு 1 நாள் அல்லது 2 நாள் காய வச்சா போதும், நல்ல வத்தல் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை மறுநாள் வெயிலில் வச்சு எடுத்துடலாம். இப்படி 1 நாள் அல்லது 2 நாள் நீங்கள் ஃபுல்லாக வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா தயாராகிடும். ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தல் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு. 1 வருஷம் ஆனாலும் நம்ம வீட்டில் போடுற வத்தல் கெட்டு போகாது. இப்போ நம்ம பொரிச்சு பார்க்கலாம். தனியாக ஒரு வத்தல் மட்டும் பொரிச்சு காட்டுறேன், எவ்வளோ பெருசு உங்களுக்கு விரியுது அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஜவ்வரிசி எதுவுமே சேர்க்காமையே உங்களுக்கு நல்லா விரியுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தனி அரிசி வத்தல் தான் இது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிளாஸ் அரிசி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.